அனைவருக்கும் வணக்கம். கற்பனைத்திறனும் இரக்க குணமும் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான இறைவனின் முன்னோட்டம் இது. சமீப காலமாக உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பயம், இரவு நேரங்களில் தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒன்று சரியில்லை என்ற உணர்வு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு இரகசிய செய்தியை வழங்கப் போகிறார். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். அந்த இரகசியம் என்ன என்பதை பார்ப்போம். மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமே சனி பகவான் உங்கள் ராசிக்கே வந்துவிட்டார். இதன் மூலம் 12ஆம் இடத்தில் இருந்த விரய சனி காலம் முடிந்து இப்போது ஜென்ம சனி காலம் தொடங்கியுள்ளது. ஜென்ம சனி என்பது உங்களை பயமுறுத்த வரவில்லை, உங்கள் சுய அடையாளத்தை சீரமைக்கவே வந்திருக்கிறார். இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக உருகி வழிந்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் சுய கௌரவத்திற்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் திட்டமிடும் காலம் இது. அறிவுபூர்வமாகவும் விவேகமாகவும் செயல்படுவதே உங்கள் வெற்றிக்கான சூட்சமம். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வரும். அவர் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டும் ஒருவராக இருக்கலாம். அந்த பெண் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டம். உங்கள் துணை உங்கள் லட்சியங்களை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்களை சார்ந்து மட்டும் இருக்கிறாரா என்ற உண்மை இந்த ஆண்டு உங்களுக்கு புரிய வரும். நண்பர்கள் போல நடித்துக்கொண்டு உங்களை வீழ்த்த துடிக்கும் துரோகிகளை ஜென்மசனி இப்போது உங்கள் கண் முன்னே விலகி போகச் செய்வார். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வையால் பாக்கியங்கள் கூடும், லாபம் அதிகரிக்கும். புதிய வாகனம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு தீர்வை கொடுக்கும். புதிய கிளைகளை தொடங்க இது சிறந்த காலம். கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் அது உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் ஏணியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடும். புத்திர பாக்கியம் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். கால்கள் மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். உங்களுக்கான விசேஷ பரிகாரங்கள்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடும். தினமும் குரு கவசம் பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் மங்களத்தை பெருக்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் ஜென்மசனியின் பாதிப்பை குறைக்கும். மகாலட்சுமி வழிபாடு: ஜூன் மாதத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுவது உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். மீனராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த குழப்பங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றியுள்ளது. அந்த பெண் காட்டும் நுணுக்கங்களை பின்பற்றினால் பல நஷ்டங்களில் இருந்து தப்பிக்கலாம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் பொறுமை உங்களிடம் உள்ளது. இறை நம்பிக்கையுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும்.
உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம் நேயர்களே.